Hi friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. நம்ம குக்கர்லயே தம் போட்ட பிரியாணி மாதிரி எப்படி செய்யுது சூப்பரா இந்த காடை பிரியாணி எப்படி செய்யணும்ன்றது இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இப்போ வந்து பிரியாணிக்கு நான் காடை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 3 ஜோடி காடை வந்து நான் இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சுக்க போறோம் மசாலாலாம் போட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம காடை பீஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே கலந்து வச்சிடலாம். பாருங்க இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது நான் வந்து 2 கிளாஸ் வந்து மெஷர்மெண்ட்டு அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் காஞ்சதுமே அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 2, ஒரு அன்னாச்சி பூ, கிராம்பு, ஏலக்காய் இதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ இது வந்து பொரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வதங்குற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுருவோம். பாருங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலக்கிட்டு வதக்க விடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூடவே புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம காடை வந்து மசாலாவோடு நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா, அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது நல்லா மசாலாவோட சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஒரு மெதுவாக கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நான் இதிலேயே மிளகாத்தூள் உப்பு எல்லாமே நம்ம தயிர் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தோம் காடையில். அதுவே சரியாக போயிடும். காரம் தேவைன்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் வந்து காரத்துக்கு இன்னொரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். பச்சரிசி எடுத்ததுனால வந்து நம்ம 1 டம்ளருக்கு 2 பங்கு வந்து தண்ணி ஊற்றணும். சப்போஸ் இதே சீரக சம்பா ரைஸ்னால் நீங்கள் 1க்கு 1.25 கிளாஸ் தான் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குஷ்கா வந்து எப்படி செய்யுது ப்ளைன் குஷ்கா அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொதித்து வரணும். கொதித்து வந்து தான் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்து விட்டுட்டு நம்ம மெதுவாக கலக்கி விட்டுக்கலாம்.
வந்து ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதில். இப்போ வந்து இது மூடி வச்சிட போகிறோம். நான் வந்து விசில் வைக்க போகிறதில்ல இன்றைக்கி. குக்கர் மூடிட்டு நம்ம வந்து வெயிட்ரு போட்டு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறோம். இது வந்து 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு எடுத்தோம்னா நல்லா தம் போட்ட மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ இது வந்து மெதுவாக கலக்கி விட்டுக்கலாம். நல்ல மசாலாவாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய காடை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நம்ம தம் போட்ட பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நம்ம 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சு இறக்குனீங்கன்னா இதே மாதிரி தம் போட்ட பிரியாணி மாதிரியே இருக்கும். காடையும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.